7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். 06 மீண்டும் தொடர்கிறது. நான் முன்பே வைத்த இடைவெளிக்கு முன்பே வைத்த அந்த கேள்வியை உங்களிடம் இருந்து தொடர வேண்டும் அப்படின்னு விரும்புகிறேன். கருத்து சுதந்திரம் என்பதற்கு வரைவிலக்கணங்கள் நிறைய இருப்பதை ஐயா இங்கே சொன்னாங்க. ஆனால் பிரான்சில் நடந்திருக்கின்ற அந்த சம்பவம், சார்லி ஹெப்தோ பத்திரிகையின் மீதான தாக்குதலை நாம் மிக நுணுக்கமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது. அங்கே நடந்திருக்கின்ற காட்டு மிராண்டித்தனத்தை, அயோக்கியத்தனத்தை நாங்கள் 3 பேரும் ஒரு புள்ளியில் நின்று கண்டிக்கிறோம். இது ஒரு அயோக்கியத்தனம். நபிகள் நாயகத்தை பற்றி கேலிச்சித்திரம் போட்டதால் தான் இந்த எதிர்வினை என்று ஐயா சொன்னாங்க. ஆனால் நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் அவங்க எப்படி இந்த கேலிகளை எதிர்கொண்டார்கள் என்பதை உலகத்திற்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. முஹம்மது என்ற சொல்லுக்கு புகழப்பட்டவர் என்று பொருள். அவருடைய எதிரிகள் அபு ஜஹில் என்று சொல்லக்கூடிய அந்த எதிரிகள்லாம் சேர்ந்து இவரையும் நம்ம புகழப்பட்டவர்னு கூப்பிடணும், நம்ம இகழப்பட்டவர்னு கூப்பிடுமே அப்படின்னு சொல்லி முதம்மம், இனிமேல் அதான் அவருடைய பேர் முதம்மம் என்று மாற்றினார்கள். உடனே இப்படி சொல்கிறார்களே என்று நபிகளிடம் வந்து தோழர்கள் சொன்னபோது, அது என்னுடைய பெயர் இல்லையே, அவ்வளோதான் அவருடைய விமர்சனம், அது என்னுடைய பெயர் இல்லை, இவ்வளவுதான் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். மிக மோசமாக அவர்களை தாக்கி கவிதைகள் பாடப்பட்டன. அவை அனைத்தையும் அவர்கள் ஒரு சிறு புன்னகையால் அலட்சியப்படுத்தினார்கள், செய்தியை சொல்லி கொண்டிருந்தார்கள். யார் நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தினான் என்று ஒருவனை தாக்குகிறானோ அவன் முதலில் நபிகள் நாயகத்திற்கு எதிரானவன். நபிகள் நாயகம் அளப்பரிய கருத்து சுதந்திரத்தின் மனித வடிவமாக திகழ்ந்தார்கள். அவர்கள் முன்னால் நின்று மண்ணை வாரி முகத்தில் வீசியவரை கூட அவர்கள் வந்து காலம் கொடுத்தார்கள், ஏற்றுக்கொண்டு இந்த கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மார்க்கத்திற்கென்று எந்த சின்னங்களும் கிடையாது. சிந்தனையும் எழுத்தும் தான் ஒரு மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாம் இந்த பயங்கரவாதிகளை மறந்தும் நீங்கள் இஸ்லாத்தோடோ முஸ்லீம்களோடோ தயவு செய்து இணைத்து விடாதீர்கள். சில பத்திரிகைகள் கட்டுரை வருகிறது, முஸ்லீம் தலைவர்கள் இதை கண்டிக்கிறார்களா என்று. நாங்கள் மிக வலிமையாக கண்டித்திருக்கின்றோம், அத்தனை பேரும் கண்டிக்கின்றோம். ஒன்றை சொல்ல வேண்டும், இந்த கண்டிப்புகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு முஸ்லீம்கள் மௌனமாக பின்னால் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது இன்னொரு வகையான பயங்கரவாதம் என்பதை தயவுசெய்து இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் பாபரி மஸ்ஜித் இடிப்பை 95% இந்துக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்காக அவர்கள் பேரணி நடத்த நேரமில்லை. அதற்காக இந்துக்கள் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்ல முடியுமா? காந்தியினுடைய கொலையை அவர்கள் சார்ந்த அந்த கோட்சேயினுடைய சமுதாயம் கூட ஏற்றுக்கொள்ளாது. அதற்காக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், பேரணி நடத்தவில்லை என்பதற்காக ஏற்றுக்கொண்டார் என்று சொல்ல முடியுமா? ஆகவே இன்றைக்கு கூட தி இந்து பத்திரிகையில் நேற்று ஒரு கட்டுரை வந்திருந்தது. அதற்கு பதிலாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் JS ரிஃபாய் கொடுத்திருக்கின்ற அறிக்கையும் இன்றைக்கு வந்திருக்கின்றது. நாங்கள் இதை கடுமையாக கண்டிக்கின்றோம். ஆனால் பலவீனப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்திலிருந்து, இப்போ நான் சொல்கிறேன் என்று சொன்னால் இது என்னுடைய குரல் அல்ல, கோடானு கோடி முஸ்லிம்களுடைய குரல் தான் இது. அதை நீங்கள் அப்படி பார்த்தால் இஸ்லாமியத்தில் அமைதி என்பது குறைந்து வருகிறதா? ஏனால் இஸ்லாமியத்தில் எதை பற்றியாவது எதிர்த்து பேசும்போது அதன் தாக்குதல்கள் மிக அதிகமாக இருக்கிறது. அதாவது இந்த சம்பவத்தை பொறுத்தவரை நீங்கள் இஸ்லாமியத்தில் என்று வருகிறீர்களா? அங்கு அந்த கேள்வியில் தான் தவறு இருக்கிறது. ஏனென்றால் 2006ஆம் ஆண்டு இந்த பத்திரிகை ஒரு அட்டைப்படம் போடு, சிலுவையில் இயேசுநாதர் தொங்குவது போல போட்டு, ஐ ஆம் ஏ செலிபிரிட்டி, கெட் அவுட் ஃப்ரம் ஹிம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பது போல அவர் ஒரு படம், அது வந்து ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியுடைய தலைப்பு, இதை போட்டு கேலி செய்தார்கள். போப் பெனடிக்ட் அவர்கள் ஒரு ஆணுரையோடு இருப்பது போன்ற படத்தையும் போட்டார்கள். அந்த பத்திரிகை இஸ்லாமுக்கு எதிரான பத்திரிகை அல்ல, மதங்களுக்கு எதிரான பத்திரிகை. அதுதான் திரு வசுந்தரா அவர்கள் நேற்று தி ஹிந்து ஆங்கிலத்தில் எழுதிய கட்டுரையில் குறிப்பிடுவது. அது மதங்களுக்கு எதிரான பத்திரிகை, இஸ்லாமுக்கு எதிரான பத்திரிகை இல்லை. ஐயா அதை எவ்வளவு நாகரிகத்தோடு, நான் ஒரு மதமும் உலகத்தில் இருப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் நம்முடைய சுதந்திரம் என்பது மூக்கு நுனி வரை தானே தவிர மூக்கின் மீது அல்ல என்ற வரைமுறையை நான் காப்பேன் என்று சொன்னார்கள். அதை எழுத்தாளர்கள் காக்க வேண்டும். எவ்வளவு மோசமாக வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யலாம், ஆனால் அது தங்களுடைய ஒரு கருத்து சுதந்திரத்திற்கான வரை விளக்கணத்தோடு இருக்க வேண்டும் என்பது ஒன்று. அதே நேரத்தில் இதையெல்லாம் காரணம் காட்டி இந்த அயோக்கியத்தனத்தை நியாயப்படுத்த தயாராக இல்லை. இந்த பத்திரிகையாளர்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள், அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை கண்டிக்கின்றோம். அதை மறைமுகமாக செய்யக்கூடிய ஒரு பிரச்சாரம் என்னவென்றால், இதற்கு இஸ்லாமும் முஸ்லீம்களும் பொறுப்பு, அவருடைய மௌன சம்மதம் இதில் இருக்கின்றது என்று சொல்வது மற்றொரு வகையான பயங்கரவாதம். பொதுவாகவே இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை அழைத்து நாங்கள்லாம் ஒரு தளத்தில் இருந்து எல்லா பிரச்சனையும் கண்டனம் தெரிவிக்கின்றோம். ஆகவே எதற்கும் அழைக்கின்றீர்கள்? அது முஸ்லீம்களை மட்டும் அழைத்து வைத்து இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று சில தொலைக்காட்சியில் கேட்குறாங்க. அது என்னவோ இவன் ஏன் பதில் சொல்லணும்? இவர்களுக்கு அதில் என்ன பொறுப்பு இருக்கிறது? அதல்ல, யாருக்கு இதை கண்டிக்க தகுதி இருக்கிறது என்று சொன்னால், அப்பாவிகள் மீது நிகழ்த்தப்படுகின்ற பயங்கரவாதத்தை கண்டிக்கின்ற
ஒருவருக்குத்தான் இதை கண்டிக்க தகுதி இருக்கிறது. ஈராக்கிலும் ஆப்கானிலும் இன்ன பிற நாடுகளிலும் நடக்கின்ற அராஜகங்களை கண்டிக்கின்ற எங்களுக்கு இந்த கொடுமையை கண்டிக்கின்ற உரிமை இருக்கின்றது. நாங்க இரண்டையுமே கண்டிக்கிறார்கள் இங்கே இருப்போம். ஆனால் ஒரு கொடுமையை எடுத்து வைத்து பேசுகிறோம், மற்ற கொடுமையை அரசாங்க நடவடிக்கை போல விட்டு விடுகிறோம். இது மிக ஆபத்தானது என்பதை நாம் உணர வேண்டும். கண்டிப்பா. அதற்கு முன்பாக சார்லி ஹெப்தோ அலுவலகம் மீது தாக்குதல் நடத்திய குவாச்சி சகோதரர்கள் யார், அவர்களின் பின்னணி என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கவிருக்கிறோம். இந்த வரப்போகும் காட்சிகள் அல் ஜசீரா தொலைக்காட்சியிலிருந்து பிரத்யேகமாக அனுமதி பெற்ற காட்சிகளாகும். கடந்த 2 தினங்களாக இந்த இருவர் படத்தையும் நாம் அடிக்கடி செய்திகளில் பார்க்க நேர்ந்திருக்கும். இதில் ஒருவர் பெயர் ஷெரீப் குவாஷி, மற்றவர் சயீத் குவாஷி. இவர்கள் இருவரும் அல்ஜீரிய பெற்றோர்களுக்கு பிறந்த பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் இருவரும் சிறுவயதிலேயே பெற்றோரை பிரிந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. ஷரீப் இதில் இளையவர். அவருக்கு வயது 32. இது ஷரீப்பின் 10 வருடங்களுக்கு முந்தைய படம். அப்போது ஷரீப்பிற்கு எதிராக போதைப் பொருள் வழக்குகள் இருந்தன. அவர் சிறந்த ராப் பாடகரும் கூட. ஷரீப் பிரீத் பின்யாட்டோ என்ற நபரை சந்திக்கின்றார். அவர்தான் ஷரீப்பிற்கு அடிப்படைவாதத்தை போதித்தவர் என்று கூறப்படுகிறது. இதுபோன்ற இளைஞர்களை வெளிநாடுகளுக்கு தாக்குதல் நடத்துவதற்காக அனுப்பினார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பின்யாட்டோ சிறை தண்டனையும் பெற்றுள்ளார். ஷரீப்பும் பயிற்சிக்காக மத்திய கிழக்கு நாட்டிற்கு அனுப்பப்பட இருந்தும் அவர் இறுதி நேரத்தில் விமானத்தை தவறவிட்டுள்ளதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவருக்கு புனித போர் என்ற கொள்கையில் நம்பிக்கை இல்லை என்றும் இருந்தபோதும் அதிலிருந்து அவரால் வெளியில் வர முடியவில்லை என்றும் அவர் ஏற்கனவே வாக்குமூலம் அளித்துள்ளார். அவர் 3 வருடம் சிறை தண்டனை பெற்று அதில் பாதி தண்டனையை அனுபவித்துள்ளார். புனித போர் தொடர்பான இணையதளங்களை அடிக்கடி பார்த்து வந்ததை தொடர்ந்து 2010ஆம் ஆண்டு போலீசார் ஷரீஃபை மீண்டும் கைது செய்தனர். இருந்தபோதும் போதிய ஆதாரம் இல்லாததால் அவர் விடுவிக்கப்பட்டார். ஷரீஃபிற்கு சர்ச்சைக்குரிய மத போதகர்களான அபி குட்டாடா மற்றும் அபி ஹம்சாவுடன் மறைமுக தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. அடுத்தது சயீத் குவாஷி பற்றி பார்ப்போம். இவருக்கு வயது 34. துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட இடத்தில் சயீத் வேண்டுமென்றே தன்னுடைய அடையாள அட்டையை விட்டு சென்றார் என்றும் கூறப்படுகிறது. மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், கடந்த காலங்களில் தன்னுடைய சகோதரன் ஷரீப் செய்து வந்த சட்டத்திற்கு புறம்பான செயல்களை கண்டித்து வந்த சயீத் புதன்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலில் முதன்மை குற்றவாளியாக கருதப்படுகிறார். சயீத் 2011ஆம் ஆண்டு ஏமனில் தங்கியிருந்ததாகவும் உளவுத்துறையின் தகவல் அடிப்படையில் அங்கு அவருக்கு அல் கொய்தா அமைப்பைச் சேர்ந்த அன்வர் அல் அவ்லாக்கியுடன் தொடர்பு ஏற்பட்டது என்றும் கூறப்படுகிறது. இந்த இருவரும் காவல்துறைக்கு நன்கு பரிச்சயமானவர்கள். ஷரீப்பிற்கு ஏற்கனவே குற்ற பின்னணி உள்ளது. அமெரிக்காவும் இவர்கள் இருவர் பற்றியும் அறிந்துள்ளது. 2 முக்கிய குற்ற ஆவண தொகுப்புகளில் இவர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. அதில் ஒன்று விமானத்தில் பறக்க தகுதியற்றவர்களின் பட்டியல். பிரான்சிலும் இவர்கள் இருவரும் கண்காணிக்கப்பட்டே வந்தனர். பிரான்ஸ் பிரதமரே இதை உறுதி செய்துள்ளார். The questions now then, 2 of them. First of all, why was Charlie Hebdo so exposed when it had been under threat? இப்போது நம்முன் இருக்கும் கேள்வி, காவல்துறையின் கண்காணிப்பில் இருந்த இவர்கள் இருவரும் எவ்வாறு கண்காணிப்பை மீறி சார்லி ஹெப்தோ அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்தினார்கள் என்பதே. Immediately, but they are sure to be uncomfortable. இந்த சூழ்நிலையில் எனக்கு ரகோத்மனிடம் ஒரு கேள்வி இருக்குது. ஐயா, இந்தியாவை பொறுத்தளவு நீங்கள் ஒரு பாதுகாப்பு துறையில் பணியாற்றியிருக்கிறீர்கள். பாதுகாப்பு துறையை பொறுத்தளவு அவர்களுக்கு சாதி கிடையாது, மதம் கிடையாது அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் சம்பவம் நடக்கும் பொழுது பிடிபடுபவர்களையோ அல்லது விசாரணைக்கு உட்படுத்தப்படுபவர்களையோ எந்த மாதிரியான பார்வை கொண்டு பார்ப்பீர்கள்? இல்லை, இந்த முக்கியமான ஒரு கொஸ்டின் அவருக்கு எழுப்பினது என்னென்னா, அவர் முதல்ல தெரிஞ்ச குற்றவாளி, நோன் அக்யூஸ்ட் இஸ் ஆல்ரெடி கன்விக்ட். இந்த 2 பிரதர்ஸங்களுக்கும் ஆல்ரெடி இன்வால்வ் இன் பல கேஸில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இது அமெரிக்கா FBI-யும் பார்த்துருக்கு, பிரெஞ்சு போலீஸும் பார்த்துருக்கு. ஆகவே அவர் கண்காணிப்பில் இருந்துட்டு அந்த சீஃப் எடிட்டருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இசட் செக்யூரிட்டின்னு சொல்லுவோம் தெரியுங்களா, போலீஸ் ப்ரொடெக்ஷனும் இருக்குது அவருக்கு. அப்படியெல்லாம் கொடுத்துட்ட பிறகு இவங்க 2 பேரும் எப்படி உள்ளார நுழைஞ்சாங்க அப்படின்றதான், அதுதான் அவங்களுடைய அந்த தாக்குதலினுடைய ஒரு பிளான்ன்றது. இவங்க திடீர்னு போய் ஒரு தெருவில் போய் தடான்னு இது பண்ணுறல, ஆல்ரெடி ரெக்கி பண்ணி எங்கே வீக்னஸ் இருக்குது, எந்த விதமான ஒரு வழியில் நம்ம உள்ளார போகலாம் அப்படின்னு விட்டு எல்லாம் ரெக்கி பண்ணி தான் இது பிளான்டு ஒரு அட்டாக்குன்னு சொல்லுவோம் நாங்கள். இப்போ நீங்கள் இந்த இன்சிடெண்ட்டை பொறுத்தவரையில் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, இப்போ அவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக் டோர் கிடையாது, எல்லாம் இது ஒரு ஐடென்டி கார்டை வச்சு இது உள்ளே தான் போகணும் அந்த ஆஃபீஸுக்குள்ளாரே. அப்படி போகும்பொழுது ஒரு லேடி உள்ளார வெளியே திறந்துட்டு வரா. அவளை ஹாஸ்டேஜாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள்
அப்படியே அவ கார்டை யூஸ் பண்ணி துரைச்சி அவளையும் அழிச்சிட்டு உள்ளார போய் எல்லாத்தையும் சுட்டுட்டு வராங்க. இவ்வளவும் நடந்திருக்கு. 10:30 மணி 11 மணிக்கு ஆரம்பிச்சது, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நடந்திருக்கு. இங்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலேயே, இந்தியாவை பொறுத்தவரையில் உடனே கேள்வி கேட்பீங்க. உடனே சிசிடிவி கேமரா இல்லையா, இங்கே பூஜா ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் இப்போ பொறுத்திருக்க மாட்டாங்களா, அது எல்லாமே தெரியாதா, அப்படி இப்படிலாம். சிசிடிவி கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ண இடத்துல இருக்கும். ஆளை வரதான் காமிக்கும் ஒழிய இவர் எப்போ வரப்போகிறாரு, என்னைக்கு வரப்போகிறாரு அப்படின்றதான் காமிக்காது. இந்த இன்டெலிஜென்ஸ் ஆகப்பட்டது, இந்த உளவுத்துறையினுடைய இந்த செய்தியாகப்பட்டது அந்த உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கணும். அவருடைய மூமெண்ட்டை சர்வைலன்ஸ் பண்ணுறாங்கன்னா அவன் எப்படி அந்த சர்வைலன்ஸில் அன்றைக்கி அந்த சர்வைலன்ஸ் பண்ண சிஸ்டம் சரியில்லை அப்படின்றதான் நம்ம சொல்லப்படும். ஆகவே இந்த உளவுத்துறையினுடைய தவறுதலாலும் உளவுத்துறையினுடைய இன்னெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். நான் இன்னெஃபிஷியன்சி தான், டோட்டலி இன்னெஃபிஷியன்சி. நீங்கள் வந்துட்டு யாரோ எங்கே போகிறான்னு விட்டு 100% சர்வைலன்ஸ் பண்ணவே முடியாது. ஆனால் இப்போ சர்வைலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு விட்டு பேரை போட்டுக்கிறது, இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? சர்வைலன்ஸ்லாம் 100% இஸ் இம்பாசிபிள் இன் அ பாரிஸ் சிட்டி. இங்கே சிட்டியிலே போனீங்கன்னா ஒருத்தனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா ஒரு டிராஃபிக்கில் மாற்றிங்கன்னா அவனா வி வில் மிஸ் ஹிம். ஆகவே இதை போல் ஒரு 100% இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னா கூட ஈவன் நோன் கல்பிரேட்ஸ், இதாவது நோன் உல்ஃப், இந்த 2 பேரும் அவங்களையாவது ஒரு அதுவும் ஒரு இது பண்ணால் ஒரு இன்சிடென்ட் வர ரீசெண்டாக அவர் பண்ணியிருக்கிறாரு. டேனிஷ் பப்பிளில் போட்டிருக்கிற அதே ப்ராஃபட் முகமது கார்ட்டூனை தான் அவர் திருப்பி போட்டிருக்கிறாரு. அவர் ஒன்றும் புதுசாக போடல. ஆகவே அப்பொழுது இவர்களாவது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். என்னை பொறுத்தவரையில் காவல்துறையாகட்டும் உளவுத்துறையாகட்டும் 100% எஃபிஷியன்சியாக இருக்கவே முடியாது. இது எப்படின்னா, நம்ம தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவோம், புலி வருதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த புலி வரப்போ தூங்குறது தான் காவல்துறை. கண்டிப்பா இதை பத்தி மேலும் நிறைய கேள்விகள் முன்வைக்க இருக்கிறோம் எல்லார்கிட்டையும். ரகுத்தமன் அவர்கள் எழுப்பிய கேள்வி பல சந்தேகங்களை எழுப்புறதாக கூட இருக்குது. அதை பற்றி பேசுறதுக்கு முன்பாக ஒரு சிறிய இடைவெளி.